துளாராசிக்காரங்க வழங்க வேண்டிய தெய்வம்னா விநாயகர் வழிபாடு மிக சிறப்புங்க. அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை 11ல இருக்க கேது விநாயகர் வழிபாடு மூலமா லாபத்தையும் பார்க்கலாம். நல்லாவே விநாயகர் வழிபாடு செய்யறது தொழில் செய்யறவங்களுக்கு விநாயகர் வழிபாடு மிக ஏற்றத்தை கொடுக்குங்க. அடுத்தது சந்திரன் உங்களுக்கு எப்பவுமே நகர கிரகங்களால எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வழிபட்டு விட்டு, அதுவும் மிகப்பெரிய பொருளாதார போட்டு பண்ணக்கூடிய காரியம், மிகப்பெரிய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இறங்க இருக்கிறவங்க விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு செய்யறது நல்லதுங்க. சிலர் தேங்காய் உடைச்சிட்டு செய்யறது மிக சிறப்பான பலனை தருங்க. அரசியல் அமைப்புல இருக்கவங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு அரசியல் இருக்கவங்களுக்கு மிக சிறந்த மாதமா அமைங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. 6ல சனி இருந்து 9ல குரு இருக்கிறதுனால இந்த எலெக்ஷன் வர உங்களை யாரும் அழிச்சிக்க முடியாது. மிக சிறப்பான அமைப்பா இருக்கும். துளாராசி அரசியல் இருக்கவங்களுக்கு ஒரு உச்சத்தை தொடர்றதுக்கான அமைப்பா கூட இருக்குன்னு சொல்லலாங்க. அது நம்ம சுய ஜாதகத்தை பார்த்தா இன்னும் கரெக்டாகவே சொல்லலாம். வேற துளாராசிக்காரங்க 4ல இருக்க சூரியன் என்னதான் பகை வீடா இருந்தாலும் சுக்கிரனோட சேர்க்கையில இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. சுக்கிரன் சூரியனுக்கு கூட இருக்கிறது மிக நல்ல அமைப்பு. இயற்கை சுபர் கூட சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்குங்க. 5ல இருக்க ராகு குரு பார்வையில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு மிக அவசியம். குலதெய்வத்தை ஊருக்கு போய் கும்பிட முடியாதவங்க அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அமாவாசை பௌர்ணமியில வீட்டிலேயே வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலையும் கலைத்தொழில், ஐடி தொழில இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஏற்றமிகு மாதமாக 15ஆம் தேதியிலிருந்து அமைந்துங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அரசியல் இருக்கவங்களுக்கு ஏற்றமாக அமையும். விநாயகர் வழிபாடு மிக முக்கியமான வழிபாடாகவும் 9 இருக்க குரு பகவான் மகரமா இருக்கனால குலதெய்வ வழிபாடும் மிக முக்கியமான வழிபாடாக அமைங்கிறது எந்த மாற்றமும் இல்லைங்க.